விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் ஒரு தேர்தலையும் சந்திக்காத தாவேகவில் தினசரி விரிசல்கள் வெளிப்பட தொடங்கியுள்ளன. கட்சியினர் ஒருவர் தன்னிச்சையாக அமைத்த தண்ணீர் பந்தலை அதிகார பதவி இல்லாதவர் என காரணம் கூறி அதே கட்சியினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். ஒருங்கிணைப்பு குறைபாடு மற்றும் அதிகார குழப்பம் கட்சியின் உள்ளமைப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தி தொடக்கமே பிளவுடன் அமைகிறது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் கிராமத்தில் வாழை தோட்டத்தில் மின்கம்பியை மிதித்த கூலி தொழிலாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். பல முறை புகார் அளித்தும் மண்டுக்கோவில் பகுதியில் உள்ள மின்கம்பிகள் குறித்த நடவடிக்கை எடுக்காத திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் மீது பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளனர். சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் ஜனவரியில் நடைபெற்ற கவரிங் நகை வடிவமைப்பு பயிற்சியில் பங்கேற்ற பெண்களுக்கு வழங்க வேண்டிய தொகை இதுவரை செலுத்தப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். ஏழை பெண்களுக்கு உரிய நிதி வழங்கப்படாதது ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மீது மக்களிடம் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 2ஆம் தேதி வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளனர். கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 19ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி அவிநாசியில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த தெக்கலூரில் நடைபெற்ற அனைத்து சங்க நிர்வாகிகளின் கூட்டு கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, தொழிலாளர்கள் சம்பள உயர்வு, உதிரி பாகங்க விலை உயர்வுக்கேற்ப புதிய கூலி உயர்வு கேட்டும் 15 மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து கோவை, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள், மாவட்ட அமைச்சர்களிடம் கோரிக்கை மனு அளித்து நாங்கள் வேறு வழியில்லாத சூழலால் கடந்த 19ஆம் தேதி முதல் புதிய கூலி உயர்வு வரும் வரை வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டு இன்று 9வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் தொடர்கிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி கடுமையான துர்நாற்றம் மற்றும் கொசு தொல்லையால் நோயாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இருதய நோயாளிகள் சிகிச்சை பெறும் பகுதி அருகே இந்த நிலையால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாகவும் உடனடி நடவடிக்கை தேவை என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்தை காக்க வேண்டிய அரசு மருத்துவமனைகளே சுகாதார சீர்கேட்டை உருவாக்குவதாக புகார் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கொள்ளிக்கோடு மந்து வனப்பகுதியில் புலி தாக்கியதில் தோடர் இன இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குறை மந்து பகுதியைச் சேர்ந்த கேந்தர் குட்டன் என்பவர் வனப்பகுதிக்கு விறகு சேகரிப்பதற்காக புதன்கிழமை சென்றுள்ளார். இரவு முழுவதும் அவர் வீடு திரும்பாததால் உறவினர்கள் வியாழன்கிழமை அவரை தேடிச் சென்றுள்ளனர். அப்போது கேந்தர் குட்டனின் உடல் புலி தாக்கி உயிரிழந்த நிலையில் கிடந்ததை கண்டுபிடித்தனர். பாதி உடலை புலி சாப்பிட்டு மீதி உடல் மட்டும் இருந்தது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. விடிய அரசன் வனத்துறையின் அலட்சியமே இந்த சோகத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது.